8000 பேருக்கு கண் தானத்துக்கான செலவு பண்ணியிருக்காரு. அஜித் குமார் ஓரம் கட்டிட்டாருன்றாங்களே. அஜித் குமார்லாம் கிட்டே போக முடியாது. அஜித் குமார் எங்க? அஜித் குமார்லாம் என்ன மாதிரி ஒரு மனுஷங்க? ஐயோ, அதுக்கு அவருக்கு உள்ள ஒரு பெருந்தன்மை வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாருங்க. 100 ரூபா டிக்கெட் வந்து 2000 3000 பிளாக்ல விற்கிறான். அங்க உன்னால ஒழிக்க முடியாது. நீ சொல்ல வேண்டியதானே, என்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ற எந்த தேட்டர்லையுமே வந்து பிளாக்ல டிக்கெட் யாரும் விற்க கூடாது. அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அரசு என்ன நிர்ணயம் பண்ணுறது அந்த டிக்கெட்டை பார்த்து படம் பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பார்க்க முடியல, நாளைக்கு வாங்க. இப்படி சொல்லியிருக்காரு. என்னைக்கா சொல்லியிருக்காரு விஜய்? சொல்லணும், சொல்லணும். எப்ப சொல்லுவாரு? அடுத்த படம் ஓடுதா பாருங்க. பஸ், அந்த படம் பஸ் ஓடுதா பாருங்க. வெரி வெரி ஹிட் ஆகும். ரஜினிகாந்த் அஜித் குமார் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க. ரஜினிகாந்த் கிட்டலாம் போய் நிக்க முடியுமாங்க? அவர் இருக்கிற எளிமை என்ன? அவர் வந்து 50 வருஷம் கிட்டத்தட்ட இந்த திரை உலகத்தில் இருக்காரு. அவர் எவ்வளோ கடந்து வந்திருப்பாரு, அவர் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாரு, எவ்வளோ நசுக்கப்பட்டிருப்பாரு, இதுக்கான தன்னுடைய உழைப்பை எவ்வளோ செலுத்திருப்பாரு. அவர் சொல்றக்கூடிய அந்த நன்றி கடன், அந்த நன்றியான ஒரு வார்த்தை கூட வந்து விஜய் சொல்லியே. அவர் வந்து இன்னைக்கு மக்கள் எளிமையா இருக்காருங்களா? அந்த எளிமை உண்டா இருக்குதா? இத்தனை ஆயிரம் கோடி சொத்து இருக்கு அவருக்கு, இவ்வளவு பேர் புகழ இருக்கு. அவர் வந்து ஏதாவது ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான ஒரு உடை போடுறாரா? சாதாரணமான இருக்க. நீ வந்தா ஒரு 10 பேர் எங்கேயோ இருந்த வட மாநிலத்திலிருந்து கூட்டு வந்து நீ வந்து பாடிக்கட்டு போட்டிருக்க. ரஜினிகாந்த் அப்படி என்னைக்கா செஞ்சிருக்காரா? அவருக்கு இல்லாத ரசிகரா? அவருக்கு இல்லாத கூட்டமா? சரி சார், நீங்க சொல்றது பாத்தீங்களா, ரஜினிகாந்த் ஒரு மீண்டும் இல்ல, பட் அஜித் குமார் ஓரம் கட்டிட்டாருன்றாங்களே. அஜித் குமார்லாம் கிட்டே போக முடியாது. அஜித் குமார் எங்க? அஜித் குமார்லாம் என்ன மாதிரி ஒரு மனுஷங்க? ஐயோ, அதுக்கு அவருக்கு உள்ள ஒரு பெருந்தன்மை வந்து ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டாருங்க. ரசிகரே மன்றமே வேணான்னு சொல்லி கலைச்சாருன்றாங்களே. விஜயோட ஃபேன்ஸுக்கு பயந்து தான் கலைச்சிட்டாரா? அப்படி இல்ல. நீ என்ன பார்க்காத, பெத்த தாய் தந்தைய பாரு, உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கல்ல அவங்கள பாரு. நல்லா நீ படி, நல்ல வேலைக்கு போ, உன் குடும்பத்தை பாரு. என் படம் ரிலீஸ் ஆச்சா வந்து பாரு, விருப்பம் இருந்தா பாரு, விருப்பம் இல்லையா உன் வேலையை பாருன்னு சொன்ன எந்த நடிகனா சொல்லியிருக்கானா? அப்போ அஜித் எங்க? நீ வேலைக்கு போகாத, படிக்காத, நீ என்ன வேணா செய்ய, பிளாக்ல டிக்கெட்டு, அப்பா அம்மா கவனிக்காத, குடும்பத்தை கவனிக்காத, அக்கா தங்கச்சி கவனிக்காத, எதுவுமே கவனிக்காத, வந்து என் படத்தை பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து 100 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு பிளாக்ல பார்க்க சொல்றிய. நீ உனக்கு எப்படி இது? இப்போ ஒரு நடந்த கார் பந்தயத்தில் யாரே ஒரு ரசிகர் வந்து துபாயிலே இங்கே மறைமுகமாக வந்து அப்படியே போட்டோ எடுக்க உடனே கை கட்டுறாரு. கடை உடனே. அப்போ எவ்வளோ பேர்? நான் இங்கே நடிகனாக வரல, நான் வந்து என்னுடைய லட்சியமான கார் பந்தயத்துக்காக நான் வந்திருக்கேன். ஒரு கம்பெனி சார்பில் வந்திருக்கேன். அந்த கம்பெனிக்கு வந்து நான் ஒரு ஊழியன். அதை தான் நான் பார்க்க வந்திருக்கேன்னு தவிர நான் ஒரு நடிகனாக வரலன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு தானே இது. அவருக்கு இதுவரையிலையும் எனக்கு தெரிஞ்சு 8000 பேருக்கு கண் தானத்துக்கான செலவு பண்ணியிருக்காரு. வெளியிலேயே வராது. சத்யராஜ் எவ்வளவு பண்ணியிருக்காரு தெரியுங்களா? பட்ஜெட்டை ஒதுக்குவாரு. 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினா 25% மக்களுக்காக ஒதுக்குவாரு. ரஜினிகாந்த் வந்து எல்லாம் செய்யலன்றாங்களா? மறைமுகமா ரஜினிகாந்த் எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுங்களா? சரத்குமார் எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுங்களா? சந்தனம் எவ்வளவு செஞ்சிருக்கா? யோகி பாப்பு எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுங்களா? விஜய் சேதுபதி எவ்வளவு செஞ்சிருக்காரு தெரியுங்களா? இன்னி வந்து என்ன செஞ்சிருக்க? ஒண்ணு விரல விட்டு சொல்லுங்க. கட்சி ஆரம்பிச்ச உடனே குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் கொடுத்தாருல. ஆமாங்க, அது போல குழந்தைங்களாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சல. என்ன இப்படிதான் ஆரம்பத்துல படிக்க வச்சாரு, அதனால கொடுத்துருக்காரு. கடைசி 3 வருஷமா கொடுக்குறாருல்ல சார்? அது 3 வருஷமா தான். 30 வருஷம் என்ன பண்ணாரு? அப்ப படம் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த அதிப்பையும் அதான் நடிச்சிட்டு இருக்காரு. அதான் அவர் எதுக்கு சார் கொடுக்கணும்? அப்ப கொடுக்காதவனு ஏன் கொடுத்தவங்கள நீ குறை சொல்ற? நீ கொடுக்கல, உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. கொடுக்குறாங்கல்ல, கொடுக்குறாங்கள ஏன் குறை சொல்ற நீ? சார், அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். சொல்லுங்க. ஆரம்பத்துல அஜித் விஜய் ஒன்னா தான் வந்தாங்க. விஜயோட அப்பாவும் விஜய் சேர்ந்து அஜித் அவர்களுக்கு நிறைய. அஜித் விஜய் ஒன்னா வரலையா? உண்மையா? அஜித் விஜய் ஒன்னா வரலையா? விஜய்க்கு முன்னாடி அஜித் வந்துட்டாரு. அமராவதி படம் எப்போ வந்தது? நாளை திருப்பி எப்போ வந்தது? அஜித் சீனியருங்களா? ஆமாங்க. அஜித் ஒரு சமூக வலைதளங்கள்ல சொல்றாங்க அஜித் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. உண்மையா சார்? அதாவது நல்லா கேட்டுங்க, விஜய்க்காவது ஒரு பேக்ரவுண்ட் இருந்தது. அவருடைய எஸ்என் சுரேந்தர் ஒரு பாடகர், அவருடைய மாமா, அம்மா ஒரு பாடகி, அப்பா ஒரு பெரிய புரட்சி இயக்குனர். அந்த ஒரு பட்டறையிலேருந்து நீ வந்த உனக்கு வந்து ஒரு பின்பலம் இருக்குது. அஜித்துக்கு என்ன இருக்கு? எந்த ஒரு பின்பலமும் இல்லாம தன்னுடைய திறமையால, தன்னுடைய முயற்சியால, தன்னுடைய உழைப்பால வந்து இப்படி ஒரு உச்சம் தொட்டு நிக்கிற நடிகனை பத்தி நம்ம பேசணுமா? நீ இன்னொருத்தருடைய உழைப்புல இருந்து நீ வந்த ஒன்னு பேசணுமா? யாரு இதுல வந்து யாரு சீனியர், யாரு ஜூனியரு? யாரும் ஜூனியர் கிடையாது, யாரும் சீனியர் கிடையாது. அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதனா அஜித். அவரை பேரை சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுங்க.
அப்படி ஒரு நல்ல மனுஷன். ஏன்டா அவருக்கு ஒரு இடத்துக்கு போனார்னா அவரை மாதிரி ஒரு 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 அமைதியாகவும் ஆடம்பரத்தை விரும்பாம ஒரு அமைதியான வாழ்க்கை ஒரு நடிகனாக கூட காட்டிக்காம ஒரு சாதாரணமாக இருக்கிறாருன்னு கேட்டால் அவர் ஒரு நடிகனாகவே நடிக்கல. நடிகன் வந்து நான் ஒரு தொழில் அவ்வளோதான். நான் அப்போ மற்ற நேரம் வந்து இப்போ முடிஞ்சிச்சா நான் ஒரு சராசரி மனிதன். 7,000 8,000 பேருக்கு கண் தானக்கு செஞ்சிருக்க செலவு கணக்கு போட்டு பாருங்க. எத்தனையோ கோடி வரும். அது நீ செஞ்சிருக்கியா? என்ன இந்த சுனாமி இது வந்தது, கொரோனா வந்தது. ஒரு நாளைக்கு 300 பேருங்க அவங்க வீட்டு பகுதியில் ஒரு நாளைக்கு 300 பேர் காலை உணவு, மத்தியான உணவு, இரவு உணவு எல்லாம் கொடுத்து பத்திரமா வந்து அவங்கள வந்து பத்திரமா வந்து வழி அனுப்பி விட்டாங்க. அப்போ அஜித் என்ன மாதிரி ஆளு சார்? ஆனா அவர் வெளியில சொல்லிக்க மாட்டாரு. சொல்லுங்க, அவர் விளம்பரமே தேவைங்க, விளம்பரமே கேட்கலைங்க, விளம்பரத்துக்கு தேவையில்லைன்றாரு. நான் செய்யணும்னு விருப்பப்படுறேன் வந்து எனக்கு தேவையில்லை. போலித்தனமா இருந்தா தானே எனக்கு வந்து பத்திரிகாரங்களை கூப்பிடணும், ஊடகத்தை கூப்பிடணும், போட்டோ பிடிக்கணும். நான் எல்லாரும் விஜய் சார் பண்றாரு, அவர் பண்ணாருனாலே ஒரு 100 மீடியா வந்து அதை கவர் பண்றாங்க. எல்லாம் வந்து இப்ப தெரியாது. இதே மீடியா வந்து ஒரு நாளைக்கு வருத்தப்படும். ஏன்டா இவர் பின்னாடி நம்ம போயிட்டு படம் பிடிச்சோம், ஏன் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இதே மீடியாவும் ஊடகமும் வருத்தப்படும். ஏன்னா ஒரு ஒரு வரலாறு தெரியாத ஒரு மனிதன் இயக்க ஆரம்பித்து வந்து இயக்கத்தோட கொள்கை என்ன, கோட்பாடுன்னா, லட்சியம் என்ன, திசை என்ன, நோக்கம் என்ன, இதை தெரியாத ஒரு நல்ல எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க. அவங்களாம் கேட்டு ஒரு ஆரம்பிச்சிருந்தா ஒரு சரியான ஒரு தருணம், சரியான நேர்பாதையில் போகிறோன்னு அர்த்தம். எதையுமே இல்லாமல் நீ வந்து உனக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு, முடிஞ்சு போச்சு. சரி, பட வாய்ப்பு குறைஞ்சிச்சுன்றீங்க. சரிங்க, பட வாய்ப்பு குறையல, மார்க்கெட்டு குறையல. 250 கோடி சம்பளத்தை விட்டு வருதுக்கான காரணம் என்ன? எதுக்கு வரணும்? அவருக்கு ஏதோ பர்சனல் ரீசன்றாங்க. இன்னொரு மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க தமிழகத்தில். ஆமா, போயிட்டு மண் வட்டி எடுத்து கிராமத்துல வாய்க்கா வெட்ட சொல்லுங்க, இல்ல வரப்ப வெட்ட சொல்லுங்க, இல்ல குளம் வெட்ட சொல்லுங்க, குட்டி வெட்ட சொல்லுங்க, ஏரி வெட்ட சொல்லுங்க. ஊழலா இருக்கே சார், அதை ஊழலுக்காக வராரு சார். ஊழலா? இவர் வந்து சுயமா சம்பாதிக்கிற சொத்துல வந்து கரெக்டா கணக்கு காட்டிட்டோம், சரியா மக்களை வந்து அவருடைய ரசிகர்களை வந்து வழி நடத்திட்டோம். அப்புறம் ஊழலை பத்தி பேசலாம் சார். அப்ப கணக்கு காட்டலன்றீங்க, விஜய் என்ன பண்ணீங்க? கணக்கு காட்டலன்னு மிரட்டு அடிப்படையில தான் இன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய தூண்டுதலின் பேர்ல தான் இயக்க ஆரம்பிச்சிருக்காரு, கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கட்சி வந்து இப்ப வெளிப்படையா வந்து நான் வந்து அதிமுக கூட்டம் கிடையாது, பாஜக கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்றாருல. இந்த நிபந்தனையை வந்து யார் சொன்னது? வெளிப்படையா சொல்லுங்க, யார் சொன்னது? ஆனால் இந்த இயக்கம் ரசிகர்களை தான் தீர்மானிக்கணும், இந்த இயக்கம் வளரணுமா வளரக்கூடாதுன்னு. மக்கள் 2026 ஒரு சரியான பாடம் புகுட்டுவார்கள். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும். தமிழர்களுக்கான உரிமை மீட்டெடுப்பாங்க. தமிழருக்கான ஒரு பாதுகாப்பு, தமிழருக்கான ஒரு எல்லா வகையிலையும் ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்த ஒரு பெரிய இந்த மாநிலத்தை, தன்மானத்தை இன்னைக்கு மீட்டெடுத்து இன்னைக்கு தலைநிமிர வச்சிருக்குது. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சி, இந்த பொற்கால ஆட்சி மீண்டும் வரும். மக்கள் பேராதரவு தருவாங்க, மிகப்பெரிய வெற்றி பெறுவார்கள். இதுதான் என்னுடையது.